சாந்தி. அவ்யக்த சமிகை 2 செப்டம்பர் 2024. जो भरपूर होता है वो सदा ही इच्छा मात्रम अविद्या की स्थिति में रहता है और मन से मुस्कुराता है. பாபா சொல்றாங்க, யார் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்கள் தானாகவே எப்பொழுதுமே ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலையில் இருக்கின்றார்கள் மற்றும் மனதின் மூலம் அவர்கள் சிரிக்கின்றார்கள். மனம் சிரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? மனம் ரொம்ப குஷியா இருக்குன்னு அர்த்தம். ஏன் குஷியா இருக்கு அப்படின்னா அவங்க நிரம்பி இருக்காங்க. वो सर्व प्राप्ति संपन्न होता है. ஆக அவர்கள் எல்லா பிராப்திகளிலும் நிரம்பியவர்களாக இருக்கிறார்கள். பிராப்திகள் பகவான் கிட்ட இருந்து ஆத்மாவிற்கு நிறைய கிடைக்குது. சங்கம் யுகத்தினுடைய விசேஷத்தன்மை என்ன? பகவான் கிடைச்சிருக்கிறாரு, கடவுள் கிடைச்சிருக்காரு, பகவான் என் கூட இருக்கிறாரு, பகவான் எனக்கு சக்தி கொடுக்கிறாரு, பகவான் எனக்கு உதவி செய்யறாரு, பகவான் ஆத்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறாரு, பகவான் அமைதி கொடுக்கிறாரு, பகவான் குணம் கொடுக்கிறாரு, நல்ல தெளிவை கொடுக்கிறாரு, தெய்வீக புத்தியை கொடுக்கிறாரு, குணங்களை கொடுக்கிறாரு, நம்மளுடைய கர்மத்தின் கணக்கை எல்லாம் முடிக்கிறாரு, என்னை சத்கதி கூட்டிட்டு போறாரு. இப்படி என்ன பண்ணலாம்? பாபா கிட்ட இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பிராப்திகளினுடைய ஒரு பெரிய மாலை, ஒரு பெரிய லிஸ்டே நம்ம எழுதிட்டே போகலாம். ஏன்னா பாபா அவ்வளோ கொடுத்து ஆத்மாவாகிய என்னை நிரப்பி வச்சிட்டு இருக்கிறாரு. इसलिए उसके मन का लगाव या झुकाव किसी व्यक्ति या वस्तु की तरफ नहीं होता. அவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய மனதின் ஈர்ப்பு அல்லது கவர்ச்சி எந்த ஒரு மனிதன் பின்னாலும் அல்லது பொருட்களின் பின்னாலும் போவது கிடையாது. எனக்கு தேவையானது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நான் இன்னும் எதிரிடமிருந்து நான் எதிர்பார்க்க போறேன்? நீங்க ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிள். பாபாவோட நமக்கு சர்வ சம்பந்தங்களுடைய அனுபவம் இருக்குன்னா, அவர் என்னுடைய அப்பா, அவர் என்னுடைய அம்மா, அவர் என்னுடைய துணைவன், அவர் என்னுடைய மனைவி, அவர் என்னுடைய நண்பன், தோழி. அப்ப அந்த அன்பு ஆத்மாவுக்கு கிடைச்சிடுது. சோ அப்ப நான் இந்த உலகிய ஒரு உறவுகள் மூலமாக எதிர்பார்க்கவே மாட்டேன். எப்ப எதிர்பார்ப்பு இங்க ஆரம்பிக்குது? அங்க எனக்கு அது கிடைக்கலன்னா, புரியுதுல இந்த பாயிண்ட்? அங்க இருந்து எனக்கு கிடைக்கலன்னா அப்பதான் இந்த உலகத்தின் மனிதர்களிடமிருந்து நாம எதையோ எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் பாபா சொல்றாரு, அவர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் மனம் மகிழ்வாக இருக்கின்றது. மனம் எங்கும் யார் பின்னாலும் போவது கிடையாது. இஸ்கோ ஹி மன்மனா பவ கேத்தே ஹை. இதைத்தான். அப்ப நான் எந்த மனிதரையும் நினைக்கல, எந்த பொருளையும் பின்னாடி புத்தி போகல அப்படின்னா மன புத்தி பின்ன எங்க இருக்கும்? பாபா கிட்டதான் இருக்கும். எனவே இந்த நிலையைத்தான் மன்மனா பவ என்று சொல்லப்படுகிறது. உனே மன் கோ பாக்கி தரஃப் லகானே மே மேஹனத் நஹி ஹோதி. எனவே அவர்களுக்கு மனதை பாபாவிடம் ஈடுபடுத்துவதற்கு பெரிய உழைப்பு ஒன்றும் தேவைப்படுவதில்லை. ஹார்ட்வொர்க்கே வேண்டாம். ஏன்னா அதுதான் சொல்றாரு பாபா, வேற எங்கேயும் போறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொருளோ மனிதர்களோ எதுவும் இல்லை, போறதுக்கான வாய்ப்பும் இல்லை, அவசியமும் கிடையாது. அப்ப அது எங்க போகும்? எங்க இருந்து பிராப்தி கிடைக்குதோ, இன்னொன்னு பாபா கிட்ட இருந்து தான் பிராப்திகள் எல்லாம் கிடைக்குது. சோ தானாகவே மன புத்தி எங்க போயிடுதான்? பாபா கிட்ட போயிடுது. லேக்கின் सहज ही मन बाकी मोहब्बत के संसार में रहता है. ஆனால் மனம் தானாகவே சகஜமாகவே பாபா என்னும் உலகத்தினுள் வந்து விடுகிறது. ஒரே விதிதான். எனக்கு எங்க இருந்து யார்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு கிடைக்குமோ மனம் புத்தி அங்க போயிடும். ஏன்னா அங்க இருந்து ஒரு பிராப்தி இருக்கு இல்லையா? அப்ப அததான் பாபா சொல்றாரு, என்கிட்ட இருந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுனால உங்களுடைய மன புத்தி என்கிட்ட வந்துடுது. ஆனா இங்க வந்துடுறதுனால வேற யார்கிட்ட இருந்தும் நான் எதுவும் எதிர்பார்க்கவும்
போறதில்ல. எனக்கு எல்லாமே பாபா கிட்ட இருந்து கிடைச்சிருது. எனவே ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை அப்படின்னா, ஒரு பரமாத்மாவிடம் இருந்து, ஒரு சர்வசக்திவானிடம் இருந்து நான் ஆத்மா அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்றேன். எனவே நான் சதா காலத்திற்கு நிரந்தர யோகியாக மனாபவ என்னும் நிலையில், அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? மனதை ஒருவரிடம் ஈடுபடுத்து. மனமே நீ ஒருவரிடம் இணைந்து விடுவாயாக. அந்த ஒரு நிலையில எனக்கு ரொம்ப 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 ஈஸியா சகஜமா இருக்க முடியுது. எனவே இன்னைக்கு நம்ம என்ன இப்ப பிராக்டிஸ் பண்றோம்? என்னுடைய பிராப்திகள் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் யாரிடம் தெரியப்படுத்துகிறேன்? பாப் தாதாவிடம், பாபாவிடம் தெரியப்படுத்துகின்றேன். அப்ப அதெல்லாமே எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைச்சிடுது. சோ நான் சர்வ பிராப்திகளினால் நிரம்பிய சம்பன்னமான ஆத்மா. நல்லது. ஓம் சாந்தி.